என்ன வெறும் தண்ணி மூட்டை எடுத்துன்னு வர? சரக்கு சைடிஸ் எல்லாம் யாரும் எடுத்துன்னு வருவா? போய் போடா. ஒவ்வொரு கல்யாண வீட்டுல போய் சரக்கு அடிக்கிறது பத்தாதுன்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல வர கேக்குதா? இல்ல சார், நீங்க டென்ஷனா இருக்கீங்களா? டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்ற? 6 மணி கால் ஷீட்டுக்கு வர சொல்ல மணி 12 இன்னும் அந்த ஹீரோ காணடா. உன் படத்துல நடிக்கிற ஒவ்வொரு ஹீரோவும் காணாம தான் போறானுங்க. நம்ம புதுசா கேக்குற? அதுக்குதான் புது ஹீரோவை போடுற. நான் இந்த படத்தோட ஹீரோவை கேக்குறேன்டா. சார் போன் பண்ணிட்டேன் சார், ஹீரோ வந்துனே இருக்காரு. என்ன ஃபேன் பண்ணி இருக்கிற? அவன் என்ன பெரிய ஹீரோவா? பெரிய ஹீரோ தான் சார், 6 படம் நடிச்சிருக்காரு. அவன் 6 படம் நடிச்சிருக்கான்டா. ஆனா அதுல ஒரு படம் தான் ஹிட். இது 5 படமும் அட்டர் ஃபிளாப்டா. ஃபிளாப் பண்ண அந்த 5 படமும் நீங்க எடுத்ததுதான் சார். 5 அத மாதிரி 10-15 படம் எடுப்பா. பாக்கலாமா? நீ பாக்குற மாதிரி படம் எடுத்தா பாக்கலாம், கேவலமா படம் எடுத்தா எப்படி சார் பாக்க முடியும்? பாம்பு படம் எடுத்தா பாத்துக்கிட்டு இருக்கேன். பயந்து ஓடுறீல அந்த மாதிரி தான்டா நானும். சார் ஹீரோ வந்துட்டார் சார். அவனை பத்தி அசிங்கமா பேசணும்னு சொல்லிட்டு இருக்காது. அவன் வந்தா சத்தியமா சொல்ல மாட்டேன் சார். அவரு உங்களை பத்தி எவ்வளவோ கேவலமா சொல்லிருக்காரு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லினா இருக்கேன். என்னமா அவசரப்பட்ட? இந்த மாதிரி அவசரப்பட்ட எப்படி கூட்டத்துல? என்ன சார் இது? என் குழந்தை கொடுங்க சார். அறிவுறுக்கிறாயா உனக்கு? நீ ஒரு ஆம்பளை என்கிட்ட குழந்தை கேட்கிற? ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல எனக்கு பல்ப் பீஸ் ஆகி போயிடுச்சு ஐயா. குழந்தை கொடுக்க முடியாதையா? இதோ நோ குழந்தையா, மஞ்சு பிட்டையா, மஞ்சு பிட்டனு. ஒரே ஒரு போட்டோ சார், ப்ளீஸ் சார். என்னங்க ஷூட்டிங்க்கு நேரமாச்சு, இங்க வந்து போட்டோ கிட்டன்னு சொல்றேன். ப்ளீஸ் சார், ஒரே ஒரு போட்டோ சார். ஒரே வீட்டுல வந்து எடுத்துக்கயா. என்னையா நோர் மூஸ்கோன்னு செப்பையா? சார் ஷூட்டிங் டைம். சொல்லுங்க சார், சார் சொல்லுங்க சார். ஒரே ஒரு போட்டோ சார், ஒரே ஒரு போட்டோ சார். ஐயோ சொல்ல அன்பு சொல்ல. சரி வந்து சொல்ல சார். உங்க கூட இல்ல சார், நீங்க வந்து எங்க 2 பேரும் ஒரு போட்டோ எடுங்க. உங்கள போட்டோ எடுக்கணுமா? ஆமா சார். எடுக்கிறையா, கொஞ்சம் ஸ்டெடியா நில்லுங்க. ஓகே சார். என்னையா பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிற? தள்ளி போயா, போக்கஸ் பண்ண வேணாம். பின்னாடி போயா. இது ஓகேவா சார்? பின்னாடி போயா. இன்னும் கொஞ்சம் போயா. இன்னும் கொஞ்சம் போயா. நான் சொல்ற வரைக்கும் நிக்க கூடாது. போய்கிட்டே இருக்குதையா. ஐயோ இன்னும் கொஞ்சம் போயா. அட என்னையா இன்னும் கொஞ்சம் போயா. ஒரு ரேடியோ போயிட்டாயா. பரவாயில்ல, மஞ்ச கேமரா. இது ஹீரோயினி கிட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி கரெக்ட் பண்ணியா. போன தடவை மாதிரி நீ கரெக்ட் பண்ணிக்காது. எப்படி இருக்குது நம்ம ஸ்டைலு? உட்கார்ந்தா ஸ்டைலு, நின்னா ஸ்டைலு, பேசினா ஸ்டைலு. சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குது ஐயா. எனக்கு கூட தான் உன் கூட இருக்கிறதுக்கு வெக்கமா இருக்குது. நோர்முகடா. என்ன பெத்தம்மா, டிஃபனு கீழே விழுந்துருச்சா? பரவாயில்ல, நான் போறதுக்கு பிறகு பொறுக்கிட்டானே சாப்பிட போறேன். அதே மாதிரி செய்யும் சார். எனக்கு என்னையா டிஃபனு? சார் என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை சார். பழைய சோத்துல மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டு வந்தேன் சார். அரே ராமா, நான் உன் வீட்டுல என்ன டிஃபனு கேட்கலையா. ஷூட்டிங்ல என்ன டிஃபனு கேட்டையா? இட்லி பொங்கல் பூரி வடை சார். நாளைக்கு அதே இட்லி பொங்கல் பூரி வடை சார். நாளைக்கு அதே இட்லி பொங்கல் பூரி வடை சார். என்னையா இது? நேற்றும் அதே, இன்னைக்கும் அதே, நாளைக்கும் அதே. கொஞ்சம் வித்தியாசமா எதுவும் பண்ண மாட்டீங்களா? ஆமா, இவரு படத்துக்கு படம் வித்தியாசமா பண்ணி கிழிச்சுட்டாரு. நடிகை வந்த காலத்துல இருந்து ஒரே மாதிரி தானே நடிச்சு நிக்கிறா. இப்பெல்லாம் ஒரே மாதிரி நடிச்சாதான்டா ஜனங்க ஏத்துக்கிறாங்க. ஜனங்க ஏத்துக்க இருக்கட்டும். நான் ஒண்ணு சொன்னா நீ ஏத்துக்கவே மாட்டிய, அடம் பிடிப்பிய. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏன் சார் லேட்டு? ஏன் கேக்குறேன்? பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கையும் மாட்டுக்குச்சு. அதை எடுத்து சொல்றதுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதை கேட்கல சார். ஷூட்டிங்க்கு ஏன் லேட்டா வந்தீங்கன்னு கேட்டேன். அதை ஏயா கேக்குறேன்? ஏன் உங்ககிட்ட ஏன் எதுக்கு என்னன்னு கேள்வி கேட்கவே கூடாதா? அது ஒண்ணு இல்லையா, ஒரு காலேஜ் பங்கனுக்கு போனேன். அங்க பொண்ணுங்க என்ன விடவே இல்லையா. சார் உங்களுக்கு என்ன அவ்வளவு ஃபேன்ஸா? ஃபேன்ஸ் எல்லாம் இல்ல சார்.
இந்த ஆள காலேஜுக்குள்ளே விடல, அப்புறம் செக்யூரிட்டி கிட்ட கை காலில் வீந்து கெஞ்சி கூத்தாடிதான் உள்ளே போனா. இதெல்லாம் நடக்கிறதானே? இது என்ன புதுசா? பின்ன என்ன பழசா? இது புதுசுதான். நீ சும்மா இருக்கியா? கொண்டா சார், சீன் பாக்கலாமா? எங்கயா சீன் பாக்குறது? அங்க பாரு, அந்த பொண்ணு இழுத்து போத்திட்டு உக்காந்து இருக்குது. அந்த பொண்ணுக்கு இது வரைக்கும் டாப்பு, இது வரைக்கும் மிடி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சார், இது வரைக்கும் போட்டா மிடி இல்ல, ஜக்கி. போட்டா பாக்க மாட்டியா? போட்டா இருந்தா கொடுங்க சார், பர்ஸ்ல வச்சு அடிக்கடி பாத்துக்கிறேன். ஏன் சார், ஏன் இப்படி அலையறீங்க? ஏன் அது வாழா? சிக்காலு சார், எடுக்க போற சீனை பத்தி சொல்லுங்க சார். சார், ஆக்சுவலா இந்த சீன் படி எனக்கு சீன்லாம் படிக்க தெரியாதுயா, தமிழ் வராதையா, நீயே படிச்சு சொல்லு. சார், இப்ப எடுக்க போற சீனை பாக்கலாம்னு சொன்னேன் சார். ஆனா நீ எடுத்ததுக்கு அப்புறம் பார்க்க முடியலையா, கன்றாவியா இருக்குது ஐயா. ஹீரோயின் ரெடியா? ஐயோ, அவன் அப்பவே ரெடி பண்ணிட்டேன் சார். என்னது ரெடி பண்ணிட்டியா? நான் ரெடி பண்ணலாம்னு இருந்தேன், அதுக்கு முன்னாடி நீ ரெடி பண்ணிட்டியா? இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுவையா, விட மாட்டேன். நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாத, நான் எதுக்கோ ட்ரை பண்ணுது பாரு. சார், நான் கூட போயிட்டு ஒரு நல்ல டைரக்டர் கிட்ட அசிஸ்டன்டா ட்ரை பண்றேன். சரி நாய், சரி பண்ண அது சேர்ந்துருக்கு பாரு. நான் அடிக்கிறேன். ஹாய், போச்சலூர் முருகனும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவன் உயிரை வாங்கினா, ராத்திரியில இருந்து காலையில வரைக்கும் நான் உயிரை வாங்க போறேன். ஹீரோயினை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா காண்டா மிருகம் கூடயே உட்கார்ந்துட்டு இருக்கு. இருந்தாலும் விட்டு போட்டு பார்ப்போம். அரே, அந்த பொண்ணு அழகாட்டுமாடா இருக்கு, அதுக்கு எதுக்குடா நாக்க போடுற? அப்ப நான் அழகு இல்லைன்றியா? போடா, நான் அழகு இல்லையா? போடா, சம்பேஸ்தானோ. என்னம்மா, ஏதாவது தொந்தரவு கிந்தரவு பண்ணிட்டானா? ஐய, நேத்து ராத்திரி எங்க ரூம் கதவை தட்டி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டீங்க. தப்பும் தெரியுதுல்ல, திறந்திருக்க வேண்டியதானம்மா. திறந்து வச்ச கதவை தான் ரொம்ப நேரம் தட்டிட்டு இருந்தீங்க. ஆமா, ராத்திரி நேரத்துல இப்படி திறந்து போட்டு தூங்குறீங்களே, யாராவது வந்தா என்ன பண்றது? நல்ல வேலை நான் வந்தேன். மேட்ரு தெரியுமா? நேத்து நம்ம சாரம் புதுசா நடிக்க வந்த அந்த பொண்ணு கேரவானுக்குள்ள ஒரே சிரிச்சு பேசிக்கின்னு டக்குன்னா உள்ள போனவனு நல்லா இருந்துச்சா? மூஞ்சில குத்துறான். கற்பூரத்தை பத்த வைடான்னா அந்த பொண்ணு கிட்ட நான் சிரிச்சு பேசலாம், பத்த வைக்க சொன்னா பண்ணுறேன். எப்படியா ஒழுங்கா கேமரா புரியுது. 1 2 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? நீங்க எந்த 1 2 3 4. யோ, அறிவு இருக்காது அவனுக்கு? எப்ப பாரு கேமரா முன்னாடி நந்தி மாதிரி நிக்கிறா. தள்ளிப்பாயா? ஆர்டிஸ்ட் கூட தான் கேமரா முன்னாடி நிக்கிறாங்க, அவங்கள என்னைக்காவது தள்ளி போன்னு சொல்லிருக்கியா? ஆமா, அவங்க மூஞ்ச காட்டுறாங்க, நீ எதை காட்டி நிக்கிற? நான் எதை வேணா காட்டுவையா, அதை அழகா காட்டணும், அதான் உன் வேலை. சார், கறி பிடிச்ச கடாயை கூட அழகா காமிச்சிடலாம் சார், இதெல்லாம் அழகா காட்ட முடியாது சார். அதெல்லாம் இருக்கட்டியா? மாஸ்டர், சாங் கேட்கலாமா? பாக்கலாம்பா. யோ, சாங்க போடியா. చూడకుంటే గుండె నొప్పి 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 ఆటలాడకుంటే గొంతు నొప్పి నిన్ను చేరదీయకుంటే చెట్టి నొప్పి నిన్ను గౌరవించకుంటే చెట్టి నొప్పి నీడలాగా తిప్పకుంటే ప్రేమ నుండి పెళ్లి. மாஸ்டர், சாங் எப்படி இருக்கு? தெரிஞ்சா சூப்பரா இருக்கு. தம்பி தான் மியூசிக் டைரக்டர். நயா, உங்க டைரக்டர் மியூசிக் டைரக்டர் செம்ம வேலை வாங்கிருக்காரு போல. அந்த வேலை வாங்குற லட்சம் எனக்கு தெரியாது. பாவம், அந்த மனுஷன் இப்பதான் டீ வாங்கினது குத்தான், மறுபடியும் காசு கொடுத்து சிகரெட் வாங்கினோட அனுப்புறான் பத்தியா? இருந்தாலும் இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலை தான் வாங்குவான். அந்த டியூனை நான் செலக்ட் பண்ணது. டேய் ஆனந்த், என்ன பத்தி நீயே பெருமையா பேசாதடா, ஜனங்க பேசணும். போய் அட்மாஸ்பியருக்கு ரெடி பண்ண. அம்மா இருக்காங்கன்னு பாக்குறியா? இது என்னடா அநியாயமா இருக்கு? பீப்பா மாதிரி இருக்கிற காரா புண்டிய இந்த வெட்டு வெட்டுற. பாப்பா ஒல்லியா இருக்கலாம், அது கொஞ்சம் குடுமா. அட குடுமா பாப்பா, இந்தா சாப்பிடுமா. இல்ல வேணாம் சார். கொஞ்சோண்டு சாப்பிடுமா. நீ சாப்பிடல, நான் சாப்பிட மாட்டேன். இல்ல வேணாம் சார், டயட்ல இருக்கேன். டயட்ல இருக்கியா? ஆமா சார், இந்த காலத்துல ஹீரோயின்ஸ் எல்லாம் ஒல்லியா எலும்பும் தோலுமா இருந்தா தானே ஜனங்க பாக்குறாங்க. ஜெலும்புந்தாலும் பாருங்க, டாக்டர் தானமா பாப்பாங்க, எதுக்கு ஜனங்க பாக்குறாங்க? நீங்க ரெண்டு பேரும் சிரிக்காததை பார்த்தா நான் ரொம்ப மொக்கையா பேசுறேன் பொழுது.
இதுக்கு மட்டும் நல்லா சொல்லுங்க. என்ன மாஸ்டர் மூமெண்ட்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம்பா. சாங்க போடியா. నొప్పి నొప్పి నిన్ను చూడకుంటే గుండె నొప్పి 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 ఆడకుంటే గొంతు నొప్పి నిన్ను చేరదీయకుంటే చెట్టి నొప్పి నిన్ను కౌగిలించకుంటే చెట్టి నొప్పి నీడలాగా తిప్పకుంటే ప్రేమ నుండి పెళ్లిదాకా నొప్పి 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 నొప్పి. எவ்வளவு நேரம் தான் சார் ரிகர்சலே பாத்துக்கிறது? டேக் போலாம் சார். எங்க இருந்து டேக் போறது? அந்த ஹீரோ வந்ததே லேட்டு, வந்தோன்னு நேர ஹீரோயின் ரூம்குள்ள போயிட்டான். எங்க இருந்து போறது? சார் இன்னும் இருந்தாலும் உங்களை மாதிரி வராது சார். நீங்க எல்லாம் ஹீரோயின் ரூம்குள்ள போனா டக்குனு வெளில வந்துடுங்க. அந்த ஹீரோவை பாருங்க, போய் 1 மணி நேரம் ஆகுது இன்னும் வரல சார். ஏன் சார் அவர் லேட் ஆகுது? ஏன்னா நான் போனோடனே பின்னாடியே வந்து ஜன்னலை திறந்து எட்டி பாக்குறேன், அதான் டக்குன்னு வந்துடுறேன். நீயும் அதே மாதிரி அந்த ஹீரோக்கு பண்ணி பாரு, அவனு டக்குன்னு வந்துடும். அதிகமா பேசாதயா, போய போய் ஹீரோ கூட்டோயா. சார் சார் உள்ள ஆள் இருக்காங்கம்மா, போயிட்டு அப்புறமா வா. ஏன் சார் இதுனா மேக்கப் ரூமா இல்ல பாத்ரூமா? உள்ள ஆள் இருக்காங்க, போயிட்டு அப்புறமான்றீங்க. டைரக்டர் கூப்பிடுறாரு, வாங்க சார். நான் இங்க எவ்வளவு பிஸியா இருக்கேன், வாவான்னு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன். நான் வர வரைக்கும் பிளவர் ஷாட்டு, ஏரோப்ளைன் ஷாட்டு, மர ஷாட்டு இதெல்லாம் எடுக்க வேண்டியதானையா? எல்லா விஷயத்தையும் நானே சொல்லி கொடுத்துட்டு இருக்கணுமா? இப்ப நீங்க வரல, டைரக்டர் தொடப்ப கட்டி தான் எடுப்பாரு. தொடப்பு கட்டி எடுக்க சொல்லையா? நல்ல 4 ஆங்கிள் எடுக்க சொல்லு, அப்பதான் நல்லா பில்டப்பா இருக்கும். சார் சும்மா வெறுப்பேத்திருக்காதீங்க சார். ஏற்கனவே அந்த ஆளுங்க கத்தினுக்கிறான். சீக்கிரமா வாங்க சார். இந்த நாய் இருக்க நாய் தானும் தின்னாது, மத்தவங்களையும் தின்ன கூடாது. அது மாதிரிதான் இருக்கு. பாப்பாவுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுமா, அப்பதான் 4-5 படம் ஹீரோயினா பண்ண முடியும். இப்படி காரா புஞ்சி சாப்பிட்டுட்டே இருக்காது. கரெக்டா வரமா? தம்பிக்காரோ டைரக்டர் என்ன பண்றாரு? டைரக்ஷனை தவிர எல்லாமே பண்றாரு. லேட்டா வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிறாங்க. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா சார், இந்த ஆளு ஹீரோயின் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தம்பி உனக்கு காமெடி சென்ஸ் நிறைய இருக்கு, ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் பண்ண, அதை நான் காமெடி ஹீரோவா நடிக்கிறேன். சார் நீங்க காமெடியாலாம் நடிக்க வேணாம், சீரியஸா நடிங்க. அதுவே பயங்கர காமெடியா இருக்கும். யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசுற? அவர் கோச்சுக்கிட்டு பாதி படத்துல போயிட்டாருன்னா என்னையா பண்றது? சார் இந்த ஆள் படம் முடிகிற வரைக்கும் இருப்பான் சார். படம் பாக்குற ஜனங்க தான் பாதிலே இருந்து போயிடுவாங்க. தம்பி நீ ஓவரா பேசுற. நான் நடிச்சு வெளிவந்தா கால விழுந்து கெஞ்சி கேட்கறேன் படத்தை பாக்குறதுக்கு. தியேட்டர்ல எவ்வளவு கூட்டம் தெரியுமா? அது உன் படத்தை பாக்கிறதுக்கு வந்த கூட்டம் இல்ல, உன் படத்தையும் ஒருத்தன் பாக்கிறதுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கான், அவனை பாக்க வந்த கூட்டம். அது வேற யாரும் இல்லடா, நான் தாண்டா டொங்கனா கொடுக்கலாம். இருந்தாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தியா? அவன் எப்படியா உன் படத்தை அவ்வளவு தைரியமா பாக்க வர? அசிஸ்டன்ட் டைரக்டர் லட்சணம் வர்றா, ஓவரா பேசுற. சார் நம்ம டேக் போலாமா? இதுக்கு மேல எங்கயா தேக்குக்கு போறது? டைம் ஆயிடுச்சுல, லஞ்ச் கொடுங்க. நீங்க மட்டும் விளையாண்டு இருக்கீங்க. தள்ளையா ஒரு தடவை, தள்ளையா தள்ளையா. அசிஸ்டன்ட் இப்படி வச்சா எப்படியா இருக்கும்? கை வலிக்கும் சார், இறங்கிடுங்க சார். டைரக்டர் சார், குழந்தை முறை அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. முதல்ல அந்த சாங்க பிளே பண்ணுங்க. சாங்க பிளே பண்ணியா? నొప్పి నొప్పి నిన్ను చూడకుంటే గుండె నొప్పి నొప్పి నొప్పి. சாங் எப்படி இருக்கு? சாங் சூப்பரா இருக்கு. ஆமா, இது எந்த சிச்சுவேஷன்ல வருது? சார் ஹீரோயினுடைய அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, குடும்பமே விஷம் குடிச்சு செத்து போயிடுறாங்க. அந்த வீட்டுக்கு நீங்க போறீங்க. சாரி சார், சாரி சாரி, கொஞ்சம் சீனை மாத்துங்க. எங்க தாத்தா மாலை போட்டிருக்காரு, நான் சா வீட்டுக்கெல்லாம் போக கூடாது. கதை தானே சார்? ஐயோ கதை இல்ல சார், சத்தியமா சொல்றேன். தாத்தா மாலை போட்டிருக்காரு. வேணா குருசாமிக்கு போன் போட்டு கொடுக்கறேன், பேசுறீங்களா? ஐயோ சார், நான் சொன்னது நம்ம படத்து கதை சார். அந்த சாவு வீட்டுக்குள்ள நீங்க போறப்போ எல்லாரும் ஓடு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க ஹீரோயின் எங்க எங்கன்னு தேடிக்கிட்டே போறப்போ ஒரு பெரிய தூணுக்கு பின்னாடில இருந்து ஹீரோயின் அழுதுகிட்டே உங்களை ரொமான்ஸா பாக்குறான். நீங்களும் ரொமான்ஸா பாக்குறீங்க. ஹீரோயின் பாக்குறா, நீங்க பாக்குறீங்க. கட் பண்ண சாங் அருமையான சிச்சுவேஷன். చాలా బాగుంది. எல்லாரும் சாவு வீட்டுல ஒப்பாரிதான் வைப்பாங்க, நீ மட்டும் தான் சாவு வீட்டுல லவ் சாங் வச்சிருக்க. அங்கதான் நிக்கிறேன். தேங்க்யூ சார். ஆமா, இந்த பாட்டு எங்க எடுக்க போறீங்க? இங்கதான் சார். என்னையா லொகேஷன் இது? கர்மம் பிடிச்ச லொகேஷன். இந்த சாங்குக்கு ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து போலாம்ல? போலாம் சார். ஆனா ப்ரொடியூசர் தலையில துண்டை போட்டு போவார. போகட்டியா? அட்மாஸ்பியர்ல அப்படி இப்படின்னு போனா நல்லா தானே இருக்கும். ஆனா நாங்க ஆடும் போது குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது. சூஸ்கொண்டே. நீ எதுக்கு கேக்குறேன்னு தெரியும். ஹீரோயினோட ஃபாரின்ல போய் ஆட்டம் போடணும், அதுக்கு தானே? அதுக்கு தான் கேக்குறேன். நீ அந்த ஆட்டம் போட்டா பரவாயில்லையே, வேற ஆட்டம்ல போடுற. நீங்க சொன்ன மாதிரி அடுத்த சாங் ஃபாரின்ல ஷூட் பண்ணலாம். இந்த சாங் இங்க ஆடுங்க சார். என்னையா நீ ஒவ்வொரு வாட்டும் இதேதான் சொல்ற? உங்ககிட்ட பெரிய தலைவலியா இருக்கா? மாஸ்டர் ஜி, ஸ்டெப்ஸ் ரெடியா?
ஹீரோயின் காரோ பின்னாடி வாங்க ரிஹர்சல் பார்க்கலாம் வாங்க. ஹீரோயின் காரோ பின்னாடி வாங்க ரிஹர்சல் பார்க்கலாம் வாங்க. నొప్పి నొప్పి నిన్ను చూడకుంటే గుండె నొప్పి 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 మాటలాడకుంటే గొంతు నొప్పి నిన్ను చేరదీయకుంటే చెట్టి నొప్పి నిన్ను కౌగిలించకుంటే చెట్టి నొప్పి నీడలా. ஐயோ இது மாதிரி ஸ்டெப் போட்டா நான் செத்து போயிடுவோமா? இந்த ஸ்டெப் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி தானே நான் ஆடிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்டு போ. என்ன சொல்றீங்க டைரக்டர்? மாஸ்டர்ஜி அவன் கேட்ட மாதிரியே சிம்பிளா ஒரு ஸ்டெப் போடுங்க. அவன் நோகாம நொங்குத்துக்கு ஆசைப்படுறான். నొప్పి నొప్పి నిన్ను చూడకుంటే గుండె నొప్పి 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 మాటలాడకుంటే గొంతు నొప్పి. என்ன ஹீரோகாரு இதாச்சும் வருமா? வரும்னு பாக்குறேன். இப்போ வந்துச்சு சார். டைரக்டர் சார் இந்த பழத்தை என்ன பண்றது? நான் இந்த படத்துல என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இந்த படத்தை என்ன பண்றதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா? அவனை தோலை உரிச்சிருவேன். பழம் சாப்பிடனா பழம் உரிச்சுதானே ஆகணும். பெரிய கவுண்டமணி செந்தில படத்தை வச்சு காமெடி பண்றாரு. படத்தை தூக்கி போட்டு மாஸ்டர் சொல்ற ஸ்டெப் ஆடியா? மாஸ்டர் காரு ఈ స్టెప్ పోறத பத்தி எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. కానీ 6 மாசம் அவகாசம் வேணும். பரவாயில்லையா? எனக்கு ஏத்த மாதிரி ஸ்டெப்ஸ் போடியா. ఈ స్టెప్ బాగా ఉండే ఎప్పుడు గారు మాస్టర్ గారు அவன் வெறுப்பாய் தலையில அடிச்சுக்கிறான். அத ஒரு ஸ்டெப் நினைச்சுக்கிறான் பாரு. மாஸ்டர்ஜி அதே ஸ்டைல் அவனுக்கு கம்போஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டெப் ஈஸிதான். இது நானே பண்ணி காட்டுறேன். அவர் ஒன்னும் பண்ணி காட்ட தேவையில்ல. சாங்க பிளே பண்ணுங்க. నొప్పి నొప్పి నిన్ను చూడకుంటే గుండె నొప్పి 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 మాటలాడకుంటే గొంతు నొప్పి నిన్ను చేరదీయకుంటే చెట్టి నొప్పి నిన్ను కౌగిలించకుంటే చెట్టి నొప్పి నీడలాగా తిప్పకుంటే ప్రేమ నుండి ஹீரோகாரு என்ன ஸ்டெப் போடாம நடந்துகிட்டு இருக்கீங்க? என்னையா நடக்கிறதுனா ஸ்டெப் தானே? ஒரு ஸ்டெப்போ 2 ஸ்டெப்போ 3 ஸ்டெப்போ இது பேர் ஸ்டெப் தானே? நீ ஸ்டெப் தானே கேட்டா? அவன் அப்படியே தூக்கி போட்டு மிதிங்க. என்ன வெறுப்பேத்திரியா? ஒழுங்கா டான்ஸ் ஸ்டெப் ஆடியா? నొప్పి నొప్పి నిన్ను చూడకుంటే గుండె నొప్పి 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 మాటలాడకుంటే గొంతు నొప్పి నిన్ను చేరదీయకుంటే చెట్టి నొప్పి నిన్ను కౌగిలించకుంటే చెట్టి నొప్పి నీడలాగా తిప్పకుంటే ప్రేమ నుండి పెళ్లిదాకా నొప్పి 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 నొప్పి. நான் என் லைஃப்ல எத்தனையோ படத்துல டான்ஸ் ஆட இருக்கேன். ஆனா இந்த மாதிரி கஷ்டமான ஸ்டெப் போட்டதே. ஹீரோகாரு நான் எவ்வளோ படத்தை டைரக்ட் பண்ணிருக்கேன். ஆனா ஒன்ன மாதிரி கேவலமான ஹீரோவை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. பக்கத்துல பொண்ணுங்களா இருந்தா அதுங்களே பாக்குறது, என்ன பாக்குறது இல்ல. நீ அவங்கள மாதிரி ஒரு மிடி சுடிதாரம் போட்டு வா, நீ பாக்குற அவ்வளவுதானே சார். இப்ப பாருங்க அந்த பொண்ணு மீடியா நான் வாங்கி போட்டு வரேன். அந்த பொண்ணோட நல்லா இருப்பேன். கொஞ்சம் வந்து ஒரு ட்ரெஸ் கழட்ட கொடுமா. டைரக்டர் சார்கிட்ட நான் காமிச்சிடுறேன். வாமா நீனும் கொஞ்சம் வாமா. பின்னாடி ஜிப்லாம் போடணும். போயிட்டு வந்துடுறேன் சார். வெக்கங்கிட்ட நாயா இருப்பான் போல இருக்கு. என்ன வேணா செய்ய துணிறான் அவன். மாஸ்டர் காலைல தானே இவ்வளவு டிஃபன் சாப்பிட்டீங்களா? அதுக்குள்ள பூவா பூவா பூவாங்கிறீங்க. பூவாலாம் மத்தியானம் 1 மணிக்கு தான். சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறாரு சார். மாஸ்டர் சவுண்ட் எஃபெக்ட்ல எங்களுக்கு கொடுக்க தெரியும். நீங்க ஃபைட் எஃபெக்டா கொடுங்க. ஓகே கம் ஆன் பாய்ஸ். குட் மார்னிங்மா. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன டைரக்டர் காரோ இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன்? ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் சார். இன்னைக்கே ஷூட்டிங் முடிஞ்சு இன்னைக்கே டேப் கொடுத்தாகணும். உன் சிச்சுவேஷனை கேட்கலையா? இன்னைக்கு இருக்க போற சிச்சுவேஷனை சொல்லம்மா. சார் உங்களுக்கும் நாராயண ரெட்டிக்கும் பயங்கர சண்டை சார். யோ நானும் நாராயண ரெட்டியும் க்ளோஸ் ஃப்ரெண்டியா. அவங்க கூட சண்டைன்னு சொல்றேன். உனக்கு அவனை இப்ப சரக்கு வாங்கி தரலன்னா நீ தான் சண்டை போட்டுட்டு இருந்த. நான் பாத்துட்டு தான் இருந்தேன். ஏன் சார் பாத்தீங்களே? பார்த்தோன்னு வந்து சண்டையை தடுத்திருக்கலாம்ல. அந்த ஆள்கிட்ட எங்க டைரக்டர் என்ன அடி வாங்கினாரு தெரியுமா? நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே? ஆக்ஷன் நடக்கும்போது கட் சொல்ல வேண்டியதானே? இவர் அடி வாங்குறத பார்த்த உடனே கன்ஃபார்மா புத்தர் கட்டுன்னு சொன்னேனே. ஆமாயா இதெல்லாம் விளக்கமா சொல்லு. சீன் கட்டா மட்டும் ஒளறி கொட்டு. சார் சண்டைனா உங்களுக்கும் வில்லன் நாராயண ரெட்டிக்கும் பயங்கர சண்டை எடுக்கிற சீன் சொன்னேன். ஆமா இந்த சண்டை எப்போ வருதோ? சாட்டர்டேக்கு அப்புறம் வருது சார். இது ஃபைட் சீன் சார். உங்க பக்கத்துல நிக்கிறாரு அவர் தான் ஃபைட் மாஸ்டர். ஓ இவர்தான் ஸ்டண்ட் மாஸ்டரா? நல்லா ஸ்டண்ட் பண்ணுவாரா? நல்லா ஸ்டண்ட் பண்ணுவாரா? இங்க இருக்கிறத அங்க சொல்லுவாரு, அங்க இருக்கிறத இங்க சொல்லுவாரு. நல்ல ஸ்டண்ட் அடிப்பாரு சார். அவரை பத்தி சொன்னது போதும். 5 செகண்ட்ஸ் பத்தி சொல்லுமா. ஃபர்ஸ்ட் ஷாட் சார்.
லோ ஆங்கிள் அப்படியே கேமரா வச்சு நீங்க அப்படி காலை தூக்கி நிறுத்துறீங்க. பாக்குற வில்லெல்லாம் அப்படியே பயந்துகிட்டு நிக்கிறானுங்க சார். ஆமாயா, காலை தூக்கி நிறுத்தினா பேண்ட் கிழிஞ்சு பான்னு தெரியும். அதை பார்த்து பயப்படாம என்ன பண்ணுவாங்க? இது பிடிக்கலையா, வேற ஏதாவது சொல்லியா? சொல்றேன் சார். ஒரு 10 பேர் வராங்க சார். டாக்டர் காரு, வர்றது பொண்ணுங்களா இருந்தா என் ரூமுக்கு அமுச்சு வச்சிரு, பசங்களா இருந்தா நான் இல்லன்னு துரத்தி அமுச்சிடுறேன். ஐயோ, ஃபைட்டர்ஸ் 10 பேர் வராங்க சார். அவங்களை அப்படியே நீங்க பறந்து வந்து அடிக்கிறீங்க. நான் எப்படியா பறக்கிறது? காலையில ஷூட்டிங் வந்தோன்னு டிஃபனுக்கு பறக்குற, மத்தியானம் 1 மணிக்கு சாப்பாட்டுக்கு பறக்குற, ராத்திரி 9 மணி ஆச்சுன்னா வீட்டுக்கு போகணும் பறக்குற. இந்த ஃபைட்டுக்கு பறக்க மாட்டியா? நான் பறக்கிறத பத்தி ஒண்ணும் இல்லையா. மேல பறக்கும் போது பெரிய காக்கான குருவிக்காரன் சுட்டுட்டா நான் செத்து போயிடுவேன்யா. வேற ஏதாவது டிஃபரெண்டா சொல்றேன் சார். நீங்க நிக்கிறீங்க, இழுத்தாப்புல ஒரு வண்டி 100 கிலோமீட்டர் வேகத்துல ஸ்பீடா வருது சார். வண்டி வருதுன்ற ஓரமான இல்லையா, ஏற்ற போறான். ஐயோ, சீன்ல வருதுன்னு சொன்ன சார். இந்த பாருங்க, இந்த வண்டி இருக்குல்ல, இந்த வண்டி ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல வருது. நீங்க அப்படியே பாஞ்சு வந்து ஒத்த கையில வண்டியை நிறுத்துறீங்க சார். வண்டியில பிரேக் இருக்கா? இருக்கு சார். அப்ப பிரேக்க புடிச்சு நிறுத்த வேண்டியதானே. நான் எதுக்கு ஒத்த கையில நிறுத்தணும்? நீங்க ஹீரோ சார், அப்படிதான் நிறுத்தணும். எல்லாத்துக்கும் ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்னன்னா, எல்லா ஹீரோவும் ஃபைட் பண்ற மாதிரி என்ன ஃபைட் பண்ண சொல்றியா? என் படத்துல ஒரு வித்தியாசமா இருக்கணும். சும்மா பக்குன்னு வாயில குத்தணும், ரத்தம் கொப்பளிக்கணும்யா. எப்படி சார்? இப்படியா? கை வச்சுட்டியா? நான் ஒண்ணு அடிக்க மாட்டேன், என் டூப் ஒண்ணு அடிப்பான். அதுக்கு ஏத்த மாதிரி நான் கேமராவை பார்த்து ரியாக்ஷன் கொடுத்துப்பேன். அடிடா, அடிச்சா, 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 நிறுத்தியா? ஒரு மெசேஜ் சொல்லணும். பாத்தீங்களா, இந்த ஹீரோ ஒழுங்கா நடிக்க மாட்டேங்கிறான், ஒழுங்கா டான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான், ஒழுங்கா ஃபைட் பண்ண மாட்டேங்கிறான். ஆனா படத்துக்கு 5 கோடி 6 கோடின்னு கேட்கிறான். டைரக்டர் சொல்றது எவனுமே கேட்க மாட்டேங்கிறான். இப்ப இதாங்க நடக்குது. டைரக்டர் சார், இந்த மாதிரி கஷ்டமான ஸ்டெப்பை என் வாழ்க்கையிலேயே நான் போட்டது கிடையாது. அப்படின்னு சொல்லுங்க. போடா, ஏதோ அசிங்கமா சொல்ற போறேன். சொல்லிக்கோங்க. மான ரோஸ் எதுவுமே இல்லையா உனக்கு? இல்லங்க எனக்கு. ஒரு டான்ஸ் ஸ்டெப் காட்டுங்களா? எப்ப பாருங்க, மக்கி 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 மக்கி